வணக்கம். சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் எந்தெந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அந்த லக்னத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பெருமளவு நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல உங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், உங்களுடைய ஒவ்வொரு ஸ்தானமும் உங்களுக்கு லைஃப்ல என்னென்னத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு இதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வீடுன்றது கன்னி வீடாக வருகிறது. அதனுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். புதன் வந்து பேச்சுக்குரிய கிரகம் சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு 2ஆம் அதிபதியா வரக்கூடியவர் புதனா இருப்பாரு. புதன் வந்து ஒரு சாதுரியமான பேச்சையும் பேச்சாலேயே பிழைக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதாவது ஒரு சேயிங் சொல்லுவாங்க, வாக்குதான் இவருக்கு செல்வம், வளருமே வாக்கால் செல்வம் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தனாதிபதியா வாக்காதிபதியா வந்து புதன் வராரு, பேச்சுக்குரிய புதன் வராரு அப்படின்றப்போ இவங்களுக்கு பேசும் தொழில்கள் அதிகமா அமையும். அது எந்த மாதிரி அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு, ப்ரொஃபஸர்ல இருந்து ஆரம்பிச்சு, இப்ப நிறைய ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு, தனித்தனியான பிரைவேட் ஆன்லைன் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்ஸே இருக்கு இல்லையா, அதுல சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல யூடியூப்லயே சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும், வக்கீல் தொழில் அவங்க எல்லாம் பேசி பிழைக்கக்கூடிய தொழில் தான் இல்லையா, அந்த மாதிரியா இருக்கட்டும், புரோகிதம் பண்ணக்கூடியவங்க, ஐயர்கள், மந்திரம் ஜபிக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி எந்த விதத்திலையும் பேச்சின் மூலமாக தனம் ஈட்டக்கூடிய துறைகள்ல இவங்க அதிக அளவு இருப்பாங்க. அப்போ 2ஆம் ஸ்தானம் தனம், குடும்பம், வாக்குன்னு சொல்லும் பொழுது தனம், வாக்கு பத்தி பேசியாச்சு. குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல குடும்ப அமைப்பு இருக்கும். இவங்க குடும்பத்துல நல்ல பொறுப்பா இருப்பாங்க, நல்லா ஆதரிச்சு அரவணைச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல இவங்களுக்கு மரியாதையும் இவங்க சொல்லுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இருக்கும். அதெல்லாம் ஓகே, அது ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நெருப்பு, ஒளி, தீபம் அந்த மாதிரிலாம் பேசும் பொழுது சிம்மத்தை ரொம்ப நெருப்புக்கிட்ட போனா சுடும் இல்லையா, அந்த மாதிரிதான் குடும்பத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இவங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும்ன்றது இவங்களுக்கு தெரியும், ஆனா இவங்க அதை அடிக்கடி வேலிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்றதை கேட்கறாங்களா, நம்மள ஒரு மனுஷங்களா மதிக்கிறாங்களா, நமக்கு மரியாதை குறைச்சல் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக, வேலிடேட் பண்றதுக்காக எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல இவங்க நார்மலா தான் சொல்லுவாங்க, ஆனா மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு வந்து அது கட்டளை மாதிரியும் ஏதோ வியர்டா சொல்றது மாதிரியும், நம்மள வந்து ஒரு விகாரமா நடத்துறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஃபீல் மத்தவங்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களோட தோரணையும் பேச்சும் அந்த மாதிரி இருக்கும்ன்றதுனால அது மத்தவங்களுக்கும் அதே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு வெளி இடத்துல பணிபுரியக்கூடிய இடங்கள்ல அப்படின்னா வந்து அவங்க அதிகாரத்தை எங்க யூஸ் பண்ணணும், எங்க அமைதியா இருக்கணும் அப்படின்றத பார்த்து நீட்டா கொண்டு போயிடுவாங்க. இதே ஃபேமிலிக்குள்ள அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அவங்க ஏதாவது ஒன்று சொல்றாங்க, அதை நீங்க மறுத்து பேசுறீங்க, அல்லது வந்து அதை டினை பண்ணிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, அல்லது அவங்க சொல்றதை நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னாலே வந்து அவங்களால அதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. முக்கியமா இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க கொஞ்சம் வயசு அதிகரிக்க அதிகரிக்க அவங்கதான் வேற வழியே இல்லை, அவங்க சொன்னா சரியா மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு நீங்க தலையை ஆட்டிதான் ஆகணும் அப்படின்றது மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ள வந்துருவாங்க. பட் பாசம்ன்றது இருக்கும், தயவுன்றது இருக்கும், தயால குணம்ன்றது இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கதான் செய்யும். அப்படின்னா கூட இந்த பேச்சுன்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேச்சுக்கு நீங்க அவங்க சொன்னா சரின்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்க கிட்ட இருக்கும். இப்ப நீங்க சிம்ம லக்னத்திலே பிறந்திருக்கீங்க, இந்த வீடியோ லிசன் பண்றீங்கன்னாலும் நீங்க இந்த குணாதிசயத்தை மாத்திக்க முடியுமா, ஒருவேளை வந்து நம்ம கருத்துக்கு எதிர்கருத்து வரும் பொழுது அதை ஏற்றுக்க முடியுமா, அது சரியானதா இருக்கிற பட்சத்துல அதுக்கு ஓகே சொல்லி போக முடியுமா, இல்ல அது அவங்களோட பிரைவசி நம்மளால விட்டுற முடியுமா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு உங்களை நீங்க பண்படுத்திக்க ட்ரை பண்ணலாம். அடுத்ததான் இந்த 2ஆம் இடம்ன்றது வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது உழைப்பை குறிக்கக்கூடிய, வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றதுனால இவங்க கண்டிப்பா இவங்களுக்கு சொத்து பத்தி இருக்கோ இல்லையோ இவங்க வேலை மூலமா பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய தகுதியோடையும் ஒரு அமைப்போடையும் நிச்சயமா இருப்பாங்க. அடுத்தது இவங்களுக்கு இந்த ஸ்தானத்துல புதன் உச்சமடைவாரு, சுக்கிரன் நீசமடைவாரு. களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து இவருக்கு இந்த குடும்பஸ்தானத்துல நீசமடைகிறாரு அப்படின்றதுனால இவங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட ஏதாவது வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. சும்மா தர்க்கம் பண்ணுவாங்க, ஒரு முரண்பாடு காட்டுவாங்களே தவிர அது எந்த அளவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது. பட் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏதாவது சின்ன சின்ன கிளிச்சஸ்ன்றது இருந்துகிட்டே இருக்கும்.
அடுத்து தைரிய, வீரிய, உபஜயம் மற்றும் சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய 3ஆம் ஸ்தானம் வந்து இவங்களுக்கு துலாம் வீடாக வருகிறது. இந்த துலாம் வீட்ல தான் இவங்க லக்னாதிபதி சூரியன் வந்து நீசமடைவாரு அப்படின்றதுனால, இவங்க வந்து பகல்ல பிறந்த குழந்தையா இருக்காங்க அப்படின்னா, நெறைய லைஃப்ல கோ த்ரூ பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் தேர் லைஃப்ல. அது பொருளாதார ரீதியா இருக்கலாம், அல்லது ஹெல்த் பேரியர்ஸ கடந்து வந்திருக்கலாம், அல்லது நெறைய போராட்டங்கள சந்திச்சு வெளில வந்திருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு விதத்துல வந்து இவங்க கஷ்டப்பட்டு வெளில வந்திருப்பாங்களா இருக்கும். அதுலயும் இது சகோதர ஸ்தானம் அப்படின்றதுனால, நெறைய சகோதரர்கள சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்திருக்கும். பொருளாதார ரீதியாவும் சரி, இவங்க உடல் உழைப்பையும் குடுக்கறதா இருந்தாலும் சரி, அந்த மாரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நெறைய சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க வந்து சொத்து பத்துக்கள் எல்லாம் கூட வந்து இவங்களுக்கு சேர வேண்டியது கூட பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா என்னோட சிப்லிங்ஸ் அனுபவிச்சுட்டு போட்டோம் அப்படின்றது மாதிரி விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறவங்களா இருப்பாங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தேர் லைஃப்ல தான். இதே செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா இவங்களுடைய கணவன் அல்லது மனைவி குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அதுல வந்து அதிக அளவுக்கு நாட்டமாயி அவங்க குடும்பத்தை பாக்குறதுக்கான நிலைமைக்கு வந்துருவாங்க. அடுத்து இவங்களுக்கு இந்த துலாம் வீடுன்றது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடாக வருகிறது. அதாவது கல்யாணம், களத்திரம் இத பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய வீடு இல்லையா? இங்கே இந்த சூரியன் லக்னாதிபதி வந்து நீசமடைகிறாரு, வலுவிழக்கிறாரு அப்படின்றதுனால, இவங்க சாதாரணமா ஒரு அரேஞ்ச் மேரேஜ்க்கு ஓகே சொல்லவே மாட்டாங்க. நெறைய வரன்கள வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிருவாங்க. கொஞ்சம் டைம் ஆகட்டும், எனக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும், நான் இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆயிக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் பொருளாதார ரீதியா வந்து முன்னேறிக்கிறேன், அல்லது நான் கொஞ்சம் மைண்ட் செட்ட வந்து மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய கல்யாணத்தை தள்ளி போடக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களே தடை பண்ணுவாங்க, அல்லது வந்து தானாவே தாமதங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜஸ்ல நடந்துகிட்டு இருக்கும். சிம்ம லக்னமா இருந்தது அப்படின்னா. இதுலயும் நிறைய பேர் லவ் மேரேஜஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. அதுல குறிப்பா பெண்கள் வந்து அதிக பேர் வந்து காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய 4ஆம் இடம், அதாவது வீடு, மனை, சொத்து, வாகனம், தாய், அடிப்படை கல்வி இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய 4ஆம் வீடாக விருச்சிக ராசி வரும். அது காலபுருஷனுக்கு 8வது வீடு. இது ஒரு பெண் ராசி, பலகால் ராசி, ஜல ராசி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இவங்க வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒண்ணு உயரமா இருக்கும், இல்லைன்னா அகலமா பறந்து விரிஞ்சு இருக்கும். இவங்க ஒரு ரெண்டல் ஹவுஸே போறாங்க, அல்லது வந்து சிட்டிக்குள்ள வீடு வாங்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் அபார்ட்மெண்ட்ஸ்ல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது சொந்த வீடா கட்டுறாங்கன்னா பல தூண்கள் போட்டு பறந்து விரிஞ்ச பெரிய வீடா கட்டணுன்ற எண்ணம் இருக்கும். அப்படி இல்லையா, இவங்களே வந்து 2, 3 மாடி 4 மாடி கட்டிடமா கட்டிடுவாங்க. சின்ன இடமா இருந்தாலும் அதற்கான பிராப்தம் இருக்கும். அடுத்து இந்த தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல தாய் காரகனாகிய சந்திரன் நீசமடைவார் அப்படின்றதுனால இவங்க ஒரு சொந்த வீடுன்னு கட்டி போகும் பொழுது, இவங்க கல்யாணம் ஆகி இவங்களோட பொருளாதாரத்துல ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இவங்க தாயை வந்து தனியா வைக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் அவங்க தாய்க்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராம இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேரும் சொந்த வீட்டுல ஒரே இடத்துல சிம்மத்தினுடைய தலைமையில ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களோட தாயோட ஹெல்த்தை சேஃப்கார்ட் பண்றதுக்காக அவங்கள தனியா வைக்கலாம். தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது தாய் தந்தை இருவரையுமே, அதாவது பேரண்ட்ஸ் 2 பேர்த்தையுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல வைக்கும் பொழுது இவங்களுக்கும் நல்லது, அதே மாதிரி பேரண்ட்ஸோட ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து 9 கூடியவர், பாதக ஸ்தானத்துக்குரியவர் வந்து செவ்வாய் அப்படின்றதுனால இவங்க பேரண்ட்ஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கும் பொழுது 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு மேன்மைன்றது கிடைக்கும். பெத்தவங்க குழந்தைங்க 2 பேர் லைஃப்மே நல்ல பீஸ்ஃபுல்லா போகும். அடுத்து இவங்களுக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் ஆகிய தனுசு வீடு. இது வந்து ஒரு அருமையான அமைப்பு. இந்த 5ஆம் வீடு அப்படின்றது வந்து பூர்வ புண்ணியம், புத்திரம், குலதெய்வம், ஆன்மீக நாட்டம், புகழ், பெரிய மனிதர்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இயல்பாவே கிடைச்சிடும். அதாவது மற்றவங்களால ஈஸியா நெருங்க முடியாது அப்படின்ற ஆட்களை எல்லாம் இவங்க ஈஸியா அணுகிடுற மாதிரியா இருப்பாங்க. அந்த பொசிஷன் இவங்களுக்கு இயல்பிலேயே அமைஞ்சிரும். அதே மாதிரி நல்ல குழந்தைங்களை பெற்றெடுக்கிறதுக்கான பாக்கியம் வந்து இவங்களுக்கு இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முதல் குழந்தைக்கு அப்புறமா வந்து இவங்களோட பொருளாதாரம்ன்றது ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டும். நிறைய சிம்மத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க, அல்லது வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல விதத்துல ஒரு மாற்றம் அடைஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வளர்ச்சி, விருத்தி, சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம்ன்றது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அபரிவிதமா இருக்கும். அதே மாதிரி இவங்க ரொம்ப நாணயஸ்தர்களாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் இருப்பாங்க.
ஏதாவது ஒரு விஷயத்தை இதை செய்யறேன் அப்படின்னு கமிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. அதுல எல்லளவும் மாற மாட்டாங்க. இந்த லக்குன்றது இவங்களுக்கு இயற்கையாவே ஃபேவர் பண்ணும். அதாவது அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. பொதுவாவே ஒருத்தவங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரணும், தங்கு தடை இல்லாம வந்து முன்னேற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு 5ஆம் இடத்தினுடைய துணைன்றது வேணும். அப்போ இந்த சிம்ம லக்னத்துல பிறந்து இந்த 5ஆம் இடம் பாதிக்காம மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில வளர்ச்சின்றது வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்க கிராஃபே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா இருக்கும். அதாவது முன்னேறி போய்க்கிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு. அதே போல இந்த பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் ஸ்தானம் காலபுருஷனுக்கு 9ஆம் ஸ்தானம், அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கு அப்படின்றதுனால இவங்க தந்தை வழியிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியம் மிக்கவங்களாகவும் ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அடுத்து ரோக சத்ரு, அதாவது கடன் நோய் எதிரி என்று சொல்லக்கூடிய 6ஆம் வீடு, ஆல்சோ வேலையை குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் வீடு வந்து மகர வீடாக வருகிறது. இந்த மகரம் காலபுருஷனுக்கு 10வது வீடு, அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லுவோம். அந்த வீடா இவங்களுக்கு அமையுது. இவங்க பெரும்பாலும் அரசடிமைகளா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த வேலை ஸ்தானத்துலதான் செவ்வாய் தளபதி ராஜகிரகம்னு சொல்லக்கூடிய இன்னொரு கிரகம் ஆகிய செவ்வாய் வந்து உச்சமடைவாரு. அப்படி இல்லைன்னா இவங்க தன்னிச்சையா இயங்கக்கூடிய வேலைகள்ல இருப்பாங்க. அதாவது கூட்டமாவே இருந்தா கூட இவங்களோட தனித்திறமைய காமிச்சா முன்னேற முடியும், மேல வர முடியும், செல்வாக்கு அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான வேலைகள்ல தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அரசியல்வாதி என்னதான் அவர் ஒரு பார்ட்டியில இருக்காரு அப்படின்னா கூட அவரோட பேச்சு திறமை என்ன, மக்கள் செல்வாக்கு என்ன, அவரோட செயல்பாடுகள் என்னென்னன்றதை பொறுத்து தானே அவருக்கு புகழும் உயரமும் கிடைக்குது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. அல்லது ஒரு வக்கீலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவருடைய வாத திறமை, அவருடைய ஸ்கில் செட்டு இதெல்லாம் வச்சுதான் அவர் அந்த கவுன்சில்ல இருந்தா கூட அவருக்கு கிடைக்கக்கூடிய புகழ், மரியாதை, கௌரவம், வளர்ச்சி, பொருளாதாரம் எல்லாமே அமையும்ல. சோ அதுக்கு ஸ்கோப் இருக்க மாதிரியான ஒரு வேலையில தான் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அதாவது முதலீடு செய்யக்கூடிய தொழில்களை காட்டிலும் நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ரா புகழ், எக்ஸ்ட்ரா மைல்ஸ் நான் ரீச் பண்ணலாம், ஹைட்டை ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தொழில்கள்ல தான், அதாவது வேலைகள்ல தான் இவங்க இருப்பாங்க. அதே போல தான் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப நேசிச்சு இன்வால்வ்டா பண்ணுவாங்க. எந்த கரப்ஷன்லயும் ஈடுபட மாட்டாங்க. எந்த ஷார்ட்கட்லயும் நம்ம வந்து ப்ரமோஷன் வாங்கணும் அல்லது முன்னேறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. ரொம்ப தான் செய்யக்கூடிய வேலைக்கு உண்மையாகவும் அதுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதத்திலையும் இருப்பாங்க. அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 3த்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாவும் கூட சேர்த்து நேர்மையும் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாவும் இருப்பாங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல. அதே மாதிரி வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறது, சொத்து சேர்க்கறது, அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 6ஆம் இடம் மேலும் 10ஆம் இடம் அப்படின்றதுனால கடன் மூலமா இவங்களுக்கு சொத்துகள் சேரும் பொழுது அது நிலைத்த நீடித்த வேற எந்த சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்காத அளவுக்கு அமையும். அதே போல இந்த இடத்துல குரு நீசம் அப்படின்றதுனால ஒரு சில சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க வந்து தன்னோட வேலை நிமித்தமா குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அடுத்து இவங்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை, பிசினஸ் பார்ட்னர்ஸ், வாழ்க்கையில் இவங்க சந்திக்கக்கூடிய நபர்கள், கலீக்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் கும்ப ராசி. இதனுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான். ஸோ சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள். அதனால இவங்க கலீக்ஸா இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸா இருக்கலாம், அல்லது கூட இருக்கக்கூடியவங்க கூட முரண்பாடுகளும், வாக்குவாதமும், எதிர்கருத்துகளும் வந்து இருக்கத்தான் செய்யும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது இருக்கதான் செய்யும். இருந்தா கூட அது பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா இது காலபுருஷனுக்கு 11வது வீடா வருது. அந்த 11வது வீடுன்றது வந்து பெரிய தீமைகளை ஏற்படுத்தாது, பெரிய வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகளை தராது அப்படின்றதுனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தாலும் இவங்களோட அந்த கேரிங் நேச்சர், அந்த ஆதரிக்கக்கூடிய நேச்சர் வந்து இவங்களை எல்லா நிலையிலையும் பாதுகாக்கும். அது ஒரு லைஃபை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் மேல இவங்க ரொம்ப ஒரு பொசசிவா இருப்பாங்க. தன்னைதான் முன்னிலைப்படுத்தணும், அதுலயும் தன்னை முன்னிலைப்படுத்தணும், தன்னோட உரிமைகளை நிலைநாட்டணுன்ற எண்ணம் இருந்தா கூட தன் மேல அதிக ஈடுபாடும் கவனமும் வந்து தன்னோட லைஃப் பார்ட்னர்ஸ் கொடுக்கணும் அப்படின்று எதிர்பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த லவ்விங் கேரிங் நேச்சர்லாம் கண்டிப்பா இருக்கும். பட் லைஃப் பார்ட்னர் மற்றவங்க கூட ரொம்ப ஒட்டி உறவாடும் பொழுது
ரொம்ப கண்ட்ரோலிங்காகவும் அல்லது வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக பேசுறது மாதிரியான இயல்பில் இருப்பாங்க. பட் அதை சீக்கிரமாக மாற்றிடுவாங்க. உடனே வந்து அவங்க இதை காம்ப்ரமைஸ் ஆகிப்பாங்க. அடுத்து இவங்களுடைய 8ஆம் வீடு, அதாவது ஆயுள், திடீர் தனவரவு, பெரும் சொத்துக்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய 8ஆம் வீடுன்றது இவங்களுக்கு மீன வீடாக வருகிறது. அது வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, நீர் வீடு, அதே மாதிரி பெண் வீடு. இங்க வந்து பார்த்தோம்னா சுக்கிரன் உச்சம் அடைவாரு, புதன் வந்து நீசம் அடைவாரு. இப்போ இந்த புதன் இவங்களுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா தன லாபாதிபதி. இந்த தன லாபாதிபதி வந்து இந்த 8ஆம் வீட்டுல நீசம் அடைவார் அப்படின்றதுனால இவங்க சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து கண்டிப்பா இவங்களோட லைஃப் பார்ட்னர் பேர்ல சொத்துக்களா கன்வெர்ட் பண்றதோ அல்லது அவங்க கிட்ட கொடுத்துடுறதோ, அதாவது அவங்களோட தனமா மாத்திடுறது மூலமா இவங்க வந்து ஒரு பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியாக ஆக முடியும். பொதுவாகவே இந்த சிம்மத்துல பிறந்தவங்க வந்து காசு முக்கியம் தான் நினைப்பாங்க. ஆனா அதை விட வந்து மற்ற விஷயங்கள் முக்கியம் நினைக்கக்கூடியவங்கன்றதுனால ஒரு கம்பேட்டபிளான லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னா இவங்களே இவங்களோட சம்பாத்தியத்தை காசை வந்து அவங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க உதவி அல்லது கைமாத்துன்னு யார்கிட்டயாவது காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த காசை வந்து மறந்துடணும். வந்தா வரவு, அப்படி இல்லையா ஓகே அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க விட்டுறது பெஸ்ட்டு. அல்லது கொடுக்கறதுக்கு முன்னாடி 1000 தடவை வந்து யோசிச்சுட்டு கொடுக்க வேண்டியது அவசியம். அதனால நீங்க பெஸ்ட் வந்து இந்த காசை நீங்க உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட கொடுத்து சேஃப்கார்ட் பண்றது ஒரு நல்ல விஷயம். பொதுவாகவே இந்த சிம்மத்துல பிறந்தவங்க குறுக்கு வழியில எல்லாம் போய் சம்பாதிக்கணும், பணம் போடணும்லாம் நினைக்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு தசாபுத்திகள் அல்லது ஜாதக அமைவுகளின் காரணமாக அந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. இந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், அல்லது வந்து ஏதாவது நம்பகமான கேம்லிங் பண்ணலாம், நம்பிக்கையான இடத்துல வந்து குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இவங்க நினைக்கவே கூடாது. இன்னும் சொல்லணும்னா இந்த சிட்டு போடுறது இந்த மாதிரி விஷயங்களை கூட இவங்க தவிர்த்துட்டு இவங்களோட பொருளாதாரத்தை இவங்களே மேனேஜ் பண்ணி வளர்த்துக்கிறதுக்கு பாக்குறது தான் பெஸ்ட். அடுத்த இடத்துல போட்டு நம்ம அதை பெருக்கிடலாம் அப்படின்றது மாதிரி நினைக்காம இருக்கிறது பெஸ்ட். அடுத்து இவங்களுக்கு 9ஆம் வீடு அப்படின்றது மேஷம். அங்கதான் இவங்களுடைய லக்னாதிபதி சூரியன் உச்சம் அடைவார் அப்படின்றதுனால இவங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தின் நன்மைகள்லாம் வந்து தங்கு தடை இல்லாம நடக்கும். எந்த மாதிரி அப்படின்னா ஏற்கனவே சொன்னது போல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவங்களுடைய உறவு, அதே மாதிரி இவங்க போற இடத்துல எல்லாம் மரியாதை, புகழ், அது வீடா இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க் பண்ற பிளேஸா இருந்தாலும் சரி, இல்ல வெளி இடங்களா இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு அசோசியேஷன்ல இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு மெடல்ஸ் கொடுக்கறது, மரியாதை பண்றது, இவங்களுக்கு ஒரு வாய்ஸும் பவரும் வந்து அந்த இடத்துல இருக்கும். நிறைய சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அரசு விருதுகள், அரச மரியாதைகள்லாம் பெறுவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் 9ஆம் இடத்தின் மூலமாக இவங்களுக்கு நடக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தெய்வ பணிகள்ல நிறைய ஈடுபடக்கூடியவங்களாகவும் தெய்வ கைங்கரியங்களுக்கு நிறைய உதவக்கூடியவங்களாகவும் அந்த நிலைமையில இவங்க இருப்பாங்க. எப்பவுமே பொருளாதார ரீதியா ஒரு மினிமம் கேரண்டின்றது அவங்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு மினிமம் பேக்கப்ன்றது அவங்களுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்கும். அடுத்து தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீடு இவங்களுக்கு ரிஷப வீடாக வரும். இவங்களுக்கு வேலையில உழைப்புல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இவங்க லக்னாதிபதியே வந்து சம்பாத்தியகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அதனால இவங்க உழைப்புக்கு அஞ்சாதவர்கள். அடுத்து இந்த வீட்டுல வந்து இவங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் உச்சம் அடைவாங்க அப்படின்றதுனால சில நிலைகள்ல இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களுடைய அம்மாங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் அப்பப்போ மாஸ்டர் செக்அப் பண்ணி அவங்க வந்து இதை பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி ஒரு செட்பேக்ன்றது ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சின்ன சின்ன செலவுகள் இருக்கு அப்படின்னா அவங்க தயங்காம யோசிக்காம தன்னோட கை காசையை போட்டு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக இவங்களுடைய லாபஸ்தானம், அதாவது 11ஆம் வீடு, அது இவங்களுக்கு புதனுடைய மிதுன வீடாக வருகிறது. புதன் தான் இவங்களுக்கு தனாதிபதியும் லாபாதிபதியும். ஸோ இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்ல லாபம் இருக்கும். பட் எல்லா நிலையிலும் இவங்க உழைப்போ இவங்க பணமோ ஏதாவது ஒரு நிலையில இவங்க சகோதரர்களுக்கு சென்றடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எடுத்த காரியங்கள்ல எல்லாம் வந்து வெற்றின்றது அதிக அளவு இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் பெருமளவு இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த லக் ஃபேக்டர்ன்றது எல்லா ஸ்டேஜ்லயும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எழுத்தாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்க. ஓவியம், விளையாட்டு அல்லது ஏதாவது ஒரு கலையில வந்து நாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க. அதை ப்ரொஃபஷனா எடுக்காட்டி கூட அது ஒரு பேஷனுக்காக ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம் வந்து
இவங்களுக்கு கடக ராசியா வருது. இது வந்து வெளிநாட்டு பயணங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்றதுனால, இது ஒரு நீர் ராசி அப்படின்றதுனால இவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். தசாபுத்திகள் கை கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து வெளிநாட்டுல போய் வசிக்கிறது அல்லது ஒரு டூருக்காகவாவது வெளிநாடு போயிட்டு வர்றதுன்ற மாதிரியான அமைப்புகள் இவங்களுக்கு நிச்சயமா இருக்கும். அதே மாதிரி இவங்களோட சொத்துக்கள் லிஸ்ட்ல வந்து விவசாய நிலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அது வந்து அஹ், பூர்வீக சொத்தாவோ மூதாதையர்கள் கொடுத்த அப்பா கொடுத்த அந்த மாதிரி சொத்தா இருக்கலாம், அல்லது இவங்க உழைச்சு கூட ஒரு ஃபார்ம் லேண்ட் அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. மொத்தத்துல சிம்மம் நேர்மையான நியாயமான வழியில தலைமுறை தாண்டிய சொத்துக்களை சேர்த்து வைக்கிறதுக்கான தகுதி இருக்கக்கூடிய ஒரு லக்னம் தான். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நீங்க பார்ட் 1 வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஜோதிட ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் அல்லது கருத்துக்கள் உங்களுக்கு இருக்குன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. And please don't forget to subscribe to my channel Astrology The Science of Light for more astrology related contents like this. Thank you so much for listening. நன்றி, வணக்கம்.